ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று எல்லாருக்கும் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வாங்க, நேற்று நம்ம 16th அன்னைக்கு என்னென்ன ஜோன்ஸ் கொடுத்துருந்தோன்றதை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்சல் ஜோனும் ரெசிஸ்டன்ஸும் பக்கத்தில் தான் இருந்துருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஜோன் 2 ரெஸ்டாரண்ட்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே என்ட்ரி கிடையாது. டு பி ஃப்ரேங்க், எங்கேயுமே ஒரு என்ட்ரி கிடையாது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாங்க, அது நான் கேப்சர் பண்ணலை. எங்கன்னா கரெக்டாக இங்கே பாருங்கள், ஷார்ட் பொசிஷனு மார்க்கெட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸை வந்து ப்ரீச் பண்ணி இந்த இடத்துல ஒரு டோஜி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டோஜியோட லோ கட் பண்ணதுமே நமக்கு டார்கெட்டு தான். இந்த டோஜியோட ஹை ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா ஸ்பாட்டில் ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு. ப்ரீமியமில் ஒரு 2 ருபீஸ் இல்லை 4 ருபீஸ்னே வைப்போமே. ஒன்றும் சரி, 200 குவான்டிட்டிஸ் இல்லை 100 குவான்டிட்டிஸ் போனால் கூட 400 ருபீஸ் ஆஃப் 4 பாயிண்ட்னா 400 to 500 ருபீஸ் ரிஸ்க் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து 40 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ இங்கே வந்தால் நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அதுதான் சரி, நம்ம வெளில வர இடம், என்ட்ரி ஆகிற இடமும் எக்ஸிட் ஆகிற இடமும் நம்ம பிளான்லாம் கரெக்டாக இருக்கணும். இங்கே இதுக்கு இன்னும் கீழே போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரையல் பண்ணோன்னா அது வந்து நம்ம தப்பு தான். அது சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து க்ரூடு பிளான் பண்ணோம். ஸோ க்ரூடு பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த லெவல்ஸ் போட்டிருந்தேன். நான் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன் 15 மினிட்ஸில். இந்த ஜோனு கட் பண்ணதுமே இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் பை பண்ணியிருந்தேன். ஜோனோட எண்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தேன். எனக்கு இந்த 0.5% தான் எனக்கு டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் என் டார்கெட் 0.5% வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனது தான் இன்னமும் போகலாம். மேபி இன்றைக்கி இன்வென்ட்ரி நியூஸ் இருக்குது, ப்ளஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி வேறு. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணலாம். பட் எனக்கு இந்த பாயிண்ட்டு தான் மிட் பாயிண்ட். ஏன் அப்படின்னா எனக்கு அங்கே பாருங்கள், சரி இங்கே பாருங்கள், 1 2 3 இத்தனை ஜோன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் வந்து வெளில வரதான் நான் யோசிப்பேன். எனக்கு அதுதான் டார்கெட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த இடம் வரும்போதே நான் ப்ரைஸ் லெவலில் வந்துட்டேன். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸிட் ஆகிற இடத்த மட்டும் நம்ம தெளிவாக வச்சிடணும். என்ட்ரியும் எக்ஸிட்டும் நம்ம தெளிவாக இருக்கணும். இல்லைனா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அது. ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்தால் எக்ஸிட் ஆயிடணுன்றதை தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஃபால் ஆனால் கூட நம்ம அதெல்லாம் நம்ம பிடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அக்ரெசிவான ட்ரேட்ஸ் நடக்கும். இப்போ மேலே இங்கேயும் ரொம்ப அக்ரெசிவ், ஏன்னா சடன் ஃபால் வரும்போது அவங்க ரெக்கவரிக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸில் நமக்கு எஸ்எல் அடிக்கும், ஆனால் மார்க்கெட் விழுந்திருக்கும். ஸோ இதுதான் அதுக்கு தான் அதை சொல்கிறேன் நான் அந்த மெத்தடை. அண்ட் திஸ் இஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ளாட் தான், கேப் அப் கூட கிடையாது, ஒரு ஃப்ளாட் தான். ஃப்ளாட் பண்ணிவிட்டு நம்ம ஜோனை ப்ரீச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டோஜி வந்து போட்டிருந்தாங்க. டோஜி வந்து எங்கேயுமே அவங்க ப்ராப்பராக கட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல காலை கட் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் போய் ஓஏ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் சைடில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த காலுமே உங்களுக்கு ஒன்று ரொம்பலாம் மோசமாக இருந்திருக்காது. நீங்கள் கால் ட்ரை பண்ணியிருந்தால் கூட ஒரு 60 பாயிண்ட்டில் ஒரு ப்ரீமியமில் ஒரு 30 ருபீஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். பட் நம்ம டார்கெட் 30 ருபீஸ் 40 ருபீஸ்லாம் கிடையாது. நம்ம டார்கெட் எப்பயுமே கொஞ்சம் அதை விட டீசென்ட்டுன்னு இல்லை, சாரி, அது 30ன்றதும் டீசென்ட்டு தான், அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால சொன்னேன், சாரி, டீசென்ட்னு சொல்லிடக்கூடாது, சாரி. அண்ட் இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து நம்ம ரிவர்சல் ஜோனை கட் பண்ணாங்க. இங்கே கொஞ்சம் அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்தாங்க. அகைன் இந்த இடத்துல கட் பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டோஜி, அகைன் ஒரு டோஜி, அகைன் டோஜி இல்லை, இது ஒரு இன்வெர்டர் ஹேமர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த 2 கேண்டல்ஸுமே நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த 2 கேண்டல்ஸுமே அவங்க வந்து செல்லிங் தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல நல்லா செல்லிங் ப்ரெஷர், இந்த இடத்துல நல்லா பையிங் ப்ரெஷர் காட்டுறாங்க. ஸோ ஃபைட் நடக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் இந்த இடத்துல நான் புட் என்ட்ரி எடுத்திருந்தேன். நான் இங்கே ஷார்ட் பண்ணதை ஆஸ் இட் இஸ் எப்பயும் போல் எனக்கு லெவல் இது தான், ரிவர்சல் ஜோன் இது தான். ஸோ நான் இந்த ரிவர்சல் ஜோன் பிளான் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த கேண்டலோட விற்க வச்சுருந்தேன். அதாவது பையிங் ப்ரெஷர் இருந்து இந்த கேண்டலில் இருந்துச்சு. ஸோ கேண்டலோட டாப் வரைக்கும் நம்ம விற்க வச்சுருந்தேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 21 பாயிண்ட் கிடச்சிது. அண்ட் எனக்கு டார்கெட்டாக 110 பாயிண்ட் கிடச்சிது. மேபி எனக்கு ப்ரீமியமில் ஐ திங்க் எனக்கு 85 பாயிண்ட்ஸோ 90 பாயிண்ட்ஸோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். அன்றைக்கி எனக்கு அந்த ஒரு ட்ரேட் தான் கிடச்சிது. நான் அந்த ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் பெருசாக ட்ரேட் பண்ணலாம். அன்றைக்கி அந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி தான் சொல்கிறேன். எனக்கு என்னுடைய ஜோனுக்குள்ளே என் ப்ரைஸ்க்குள்ளே மார்க்கெட் வருதுன்னா அந்த ப்ரைஸ் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது. அந்த ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸ், அதாவது ப்ரைஸுன்றது நம்பர், அந்த நம்பர் ரீசனபிள் நம்பர்னால் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் செல் பண்ணுறதும் ரீசனபிள் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரில் நான் செல் பண்ணிடுவேன். எனக்கு எஸ்எல்லும் ரீசனபிளாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் அந்த கால்குலேஷனில் இருக்கணும். நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான். ஸோ அது நீங்கள் அப்கமிங் டேஸில் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அது டோட்டலி அட்வான்ஸ்டு, அது ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல். அது எத்தனை பேருக்கு புரியுன்றதுமே லிட்டரலி நானுமே ஸ்டில் ஐ எம் லேர்னர் தான் அதில். பட் அது ரொம்ப ஹைலி அட்வான்ஸ்டு மாடல். அது
நான் அதில் மென்டாரில் தான் நான் இருக்கேன். ஐ எம் லேர்னிங் வித் மை மென்டார் தான். பட் உங்களுக்கு வந்து பேசிக்கெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கற்றுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹைலி மேத்தமெட்டிக்கல் சம்மந்தம், எனக்கு மேக்ஸ் தெரியாது, எனக்கு ஃபார்முலாஸ்லாம் பெருசாக தெரியாது. ஸோ எனக்கு அதுக்கு வந்து ஐ எம் கோயிங் வித் ரெஃபரன்ஸாக நான் அதில் அவர்கிட்ட கற்றுக்கிறேன். மற்றபடி பேசிக் எல்லாமே நான் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டது தான். நான் இப்போ பண்ணுற எல்லா பேசிக்ஸுமே மார்க்கெட் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். இது வந்து எங்கள் பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஃபின் நிஃப்டியும் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நம்ம ரிவர்சல் ஜோன்ஸ் தான் வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. நம்ம ரெஸ்டான்ஸ் வந்து ஒர்க் ஆகிருக்கு, ரெஸ்டான்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் இந்த பேங்க் நிஃப்டி மாதிரி இவங்களும் ரிவர்சல் ஜோன்ஸில் ரொம்ப நேரமாக ஆல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி அவங்களுடைய எக்ஸ்பைரி ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, சாரி அன்றைக்கி நான் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நெக்ஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். ஓகே, எல்லாருமே அது தெரிஞ்சிருக்கும், பட் நான் அதை சொல்லணும், நான் அதை மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். ஸோ பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பீரியன்ஸ்னால இங்கே வந்து எப்பயுமே ஃபின் நிஃப்டி மேக்ஸிமம் நம்ம டிஸ்கஸ் பண்ண தான். ஓப்பனிங்கில் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சைட்வேஸ் தான் போகிறாங்க. பல எக்ஸ்பீரியே இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நான் வீடியோவில் இது தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் போய் வீடியோ ரீகேப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு நல்ல கேப்பப் போட்டிருந்தாங்க. அண்டு இவங்க டே டு டே நியூ ஹையில் தான் போகிறாங்க. ஸோ இவங்களை வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சின்ஸ் நான் இதில் ட்ரேட் பண்ண மாட்டேன், பட் நீங்கள் நிறைய பேர் எனக்கு கேட்டதுனால நான் இந்த ட்ரேட் சொல்லிகிட்டு இருக்கேன், மிட் கேப் பார்த்துட்ருக்கேன். பட் மிட் கேப் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக தான் போய்கிட்டு இருக்காங்க. லெட்ஸ் சி, மார்க்கெட்டு பட்ஜெட் பேஸ்டு ஈவெண்ட் வரதுனால மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நிறைய எஃப்என்ஓ சம்மந்தமான நிறைய நியூஸஸ் வருது. கேபிட்டல் அதிகப்படுத்த போகிறாங்க, சாரி கான்ட்ராக்டோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, டேக்ஸ் ஏற்ற போகிறாங்க. இதெல்லாம் வந்து பை வேர்ட்ஸாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, ரிசல்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆர்பிஐலேருந்தோ சிபிஐலேருந்தோ ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் அது நமக்கு நெகட்டிவாக வந்தால் கூட இட்ஸ் எ நியூஸ் வந்துருச்சு, அவ்வளோதான், இட்ஸ் எ பிளான் வந்துருச்சு. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் நம்மளால் அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ரூல்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரூல். அப்பயுமே கூட வி கேன் ட்ரை அவர் பெஸ்ட் வித் சிங்கிள் லாட். மல்டிபிள் லாட்ஸ் போக முடியாதுன்றது ஓகே, ரீட்டைலில் இருக்கிறது பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம வாங்குகிற அடிக்கு மல்டிபிள் லாட்ஸ் பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் ப்ரீமியம் வைஸ் எப்படி அது ஹைக்காக இருக்கும், நம்மளோட மினிமம் கேபிட்டல்ஸ் அதில் பத்துமா அப்படின்றது வி ஷுட் செக். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம அதை பார்க்கணும். எனிவே ஓகே, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற ஒரு லாஜிக்கை போட்டுட்டு நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபைன். இப்போ நாளையோட லெவல்ஸ் நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே வாங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 24,622 அண்ட் 24,611 611 சாரி, இது ரெண்டுமே வந்து நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோனாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம எப்படியும் நம்ம இது சொன்னாலும் அவங்க ஆப்போசிட்டில் பண்ணிட்டு தான், நம்ம கேப் டவுன் சொன்னோன்னா கேப்பை போட்டுட்டு தான் நல்லா ஃபால் பண்ணுறாங்க. கேப் அப் சொல்கிறோன்னா கேப் டவுன் ஓப்பன் பண்ணி செம்மையாக ரைஸ் ஆகுறாங்க. ஸோ இவங்க வந்து நம்மளை நோட் பண்ணி தான் நமக்கு ஆப்போசிட்டாக பிளான் பண்ணி இதை பண்ணிகிட்ருக்காங்க. எனவே நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஆர் ஒரு மைன்யூட் கேப் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மைன்யூட்னு சொல்லியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப்பை போட்டு நம்மளை வெறுப்பேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எனவே ஜோக் சப்போர்ட். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரெஸ்டாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 24,635, 24,661. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 24,587 அண்ட் 24,545 அண்ட் 24,502. நிஃப்டியோட நாளைக்கு சப்போர்ட்ஸ் இது தான். ஸோ இது ப்ரீச் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நாளைக்கு இன்ட்ராடேக்கான மேக்ஸிமம் லெவல்ஸ். இப்படி தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,465, 52,400 இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்குது. அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வா செம்மையாக பேசுகிறேன்ப்பா. அண்ட் ரெஸ்டாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 52,600 அண்ட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 52,280 அண்ட் 52,161. அண்ட் இந்த ப்ளூ லைன் எதுக்கு அப்படின்னா, இந்த ப்ளூ லைனில் வந்து நான் ஒரு ஓபி பார்த்துருந்தேன். ஓகே, எனிவே அது இப்போ தேவையில்லை. ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்துருந்தேன், அதை மிட்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ நோ வரிஸ், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அண்ட் ரெஸ்டாரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 52,662 அண்ட் 52,870. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 23,695, 23,650. இது ரெண்டுமே நல்ல ரிவர்சல் ஜோன்ஸ் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் 23,565 அண்ட் 516 ரெண்டுமே பக்கத்துலேயே இருக்காங்க சப்போர்ட்ஸு. ஸோ இந்த சப்போர்ட் ஏன் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ ஒரு நான் ஜூம் அவுட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும்.
ஸோ அதனால் அது சப்போர்ட் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 23,750 அண்ட் 23,844 இது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஜோன் பெருசாகிருச்சு. 12,589 அண்ட் 12,546 இது ரெண்டுமே நாளைக்கு ரிவர்சல் ஜோன்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்ஸ் நியர்லி ரொம்ப இருக்காங்க. இந்த ப்ளூ லைன்ஸ் என்னன்றது எல்லாருக்கும், என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேவோட எடுத்திருக்கேன். அது எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம்னு, கிராஸ் வெரிஃபை பண்ணலான்னு எடுத்திருந்தோம். ஸோ இந்த டே எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். எஸ், இந்த டேக்கு நம்ம எடுத்திருந்தோம், 5ஆம் தேதிக்கானது எடுத்திருந்தோம் நம்ம. ஸோ அவங்க வந்து லாஸ்ட் 12th பார்த்தீங்கன்னா அது நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்ட் ஆகிருந்தது. அண்ட் நேற்று 15th பார்த்தீங்கன்னா அது நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகி ஒரு ப்ரீச் அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நல்லா ஒரு ஃப்ளை போனாங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரங்கள். அண்ட் ஆஸ் இட் இஸ் எஸ், எப்பயும் போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நம்ம எங்கேயுமே வந்து பெய்டு கால்ஸ்ன்னு நம்ம கால்ஸ்னே மேக்ஸிமம் கொடுக்குறது 99% இல்லை 100% கால்ஸே கொடுக்குறதில்ல. பெய்டு நம்ம எதுவுமே கால்ஸாக எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அது யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அண்ட் ஏன்னா என்னோடய டிபி வச்சு நான் உடனே ஒரு குரூப் பார்த்துருந்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். நான் ஃபேஸ்புக்கில் இல்லை ஆக்சுவலாக, பட் ஃபேஸ்புக்கில் வந்து என் குரூப் பேரை போட்டு என்னோடய டிபி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி எதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. அண்ட் எல்லா ட்ரேடுமே உங்கள் பர்சனல் அனலைசிஸ் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். மோஸ்ட்லி யார் சொல்கிற ட்ரேடுமே கன்சிடர் பண்ணாதீங்க. மெத்தடாலஜியை கன்சிடர் பண்ணுங்கள், ட்ரேடை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்கள் ஓன் மணி, உங்கள் ஹார்ட் ஏர்ன்டு மணி. ஸோ அதை ரிஸ்க் எடுக்கிறதும் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதும் உங்கள் சாய்ஸு. அதனால் எஸ்எல் வந்தாலும் உங்களுதாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுதாக இருக்கணும். அனாலிசிஸ் நான் சொல்லித்தரேன்ல நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணலாமே தவிர கால்ஸ் வந்து தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. கால்ஸ் யார்கிட்ட கேட்டும் வாங்கிக்காதீங்க. என்னோடய பர்சனல் இதில் சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் நமக்கு நாலேஜே டெவலப் ஆகாது. அவங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஏன் எஸ்எல் அடிக்க தெரியாது, ஏன் டார்கெட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ண வேணாம். நம்ம கற்றுக்கலாம். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஈஸியாக மார்க்கெட் கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு எல்லாருக்கும் நல்ல ட்ரேட் அமைய நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நாளைக்கு எல்லாருக்கும் அவங்க கேபிட்டல் சேவ் பண்ணவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.